பிறப்பிலேயே குலதெய்வ அருள் இருக்கக்கூடிய ராசிகள் ஆன்மீக ரகசிய விளக்கம். நம் வாழ்க்கையில் எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் நம்மை தலைமுறைகள் தாண்டி காக்கும் முதன்மை சக்தி குலதெய்வமே. குலதெய்வம் என்பது வெறும் வழிபாட்டு மரபல்ல, அது நம் முன்னோர்களின் ஆசி, குடும்பத்தின் பாதுகாப்பு கவசம், வாழ்வின் வழிகாட்டி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. அந்த குலதெய்வம்தான் அந்த குடும்பத்தை தலைமுறையாக காத்து வருகிறது. வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்பது நம் பாரம்பரிய நியதி. அவ்வாறு வழிபாடு செய்யாமல் இருந்தால் வாழ்க்கையில் பல தடைகள், சிக்கல்கள், மன நிம்மதி குறைவு போன்றவை ஏற்படும் என்று நம் முன்னோர்கள் கூறி வந்துள்ளனர். குலதெய்வ வழிபாடு செய்யாதால் என்ன நடக்கும்? பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் காரணமே தெரியாத பிரச்சனைகள் தோன்றும். செய்யும் தொழிலில் தடைகள், வீட்டில் தேவையற்ற சண்டைகள், உறவுகளில் விரிசல், அடிக்கடி நோய்கள், மன அமைதி இல்லாமை, இவையெல்லாம் சில சமயம் குலதெய்வ வழிபாடு குறைந்ததன் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. குலதெய்வத்தை மறந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் தடைபடும் என்பதே ஆன்மீக நம்பிக்கை. ஆனால் முறையாக குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியம், தொழில் வளர்ச்சி, செல்வ வளம், மன நிம்மதி எல்லாம் தானாக வந்து சேரும். குலதெய்வமும் பஞ்சபூதங்களும். ஒவ்வொரு குலதெய்வமும் பஞ்சபூதங்களுடன் தொடர்புடையதாக இருக்கும். சில குலதெய்வ கோவில்கள் ஆறு, குளம் அருகே அமைந்திருக்கும், நீர்பூதம். சில கோவில்களில் தீச்சட்டி, தீமிதி போன்ற வழிபாடுகள் இருக்கும், நெருப்பு பூதம். மலை மீது அமைந்த கோவில்கள் நிலபூதம். திறந்த வெளியில் இருக்கும் கோவில்கள் காற்று பூதம். அதுபோலவே ராசிகளும் பஞ்சபூத அடிப்படையில் 4 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. நீர் ராசிகள்: கடகம், விருச்சிகம், மீனம். நெருப்பு ராசிகள்: மேஷம், சிம்மம், தனுசு. காற்று ராசிகள்: மிதுனம், துலாம், கும்பம். நில ராசிகள்: ரிஷபம், கன்னி, மகரம். உங்கள் குலதெய்வம் எந்த பஞ்சபூதத்துடன் தொடர்புடையது என்பதை அறிந்து வழிபட்டால் அதற்கேற்ற ஆற்றல் உங்கள் வாழ்வில் சிறப்பாக செயல்படும். ஆண் ராசி, பெண் ராசி மற்றும் குலதெய்வ தொடர்பு. ஆன்மீக சாஸ்திரங்களில் ராசிகள் ஆண் ராசி, பெண் ராசி என 2ஆக பிரிக்கப்படுகின்றன. ஆண் ராசிகள்: மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம், தனுசு. இந்த ராசிகளில் பிறந்தவர்களின் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் அவர்கள் குலதெய்வத்தின் அம்சத்தில் பிறந்தவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். பெண் ராசிகள்: ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம். இந்த ராசிகளில் பிறந்தவர்களின் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் அவர்களும் குலதெய்வத்தின் நேரடி அருளோடு பிறந்தவர்கள் என நம்பப்படுகிறது. குலதெய்வ அம்சத்தில் பிறந்தவர்களின் சிறப்புகள். இவ்வாறு குலதெய்வத்தின் அம்சத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் அதிக தடைகள் ஏற்படாது, தொடங்கும் காரியங்கள் வெற்றியடையும், தெய்வ அருள் அதிகமாக இருக்கும், கடினமான சூழ்நிலையிலும் பாதுகாப்பு கிடைக்கும், குடும்பத்தை முன்னேற்றம் சக்தி உண்டாகும். எனவே இவர்கள் குலதெய்வ வழிபாட்டை மிகுந்த நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்ய வேண்டும். முக்கிய ஆன்மீக அறிவுரை: உங்கள் ராசி எதுவாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டை அலட்சியம் செய்யக்கூடாது. மாதம் ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை தவறாமல் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டால் வாழ்வில் அதிசயமான மாற்றங்களை உணர முடியும். குலதெய்வத்தை நினைத்தால் குடும்பம் வளரும். குலதெய்வத்தை மறந்தால் வாழ்க்கை தடுமாறும். நம்மை வழிநடத்தும் முதல் தெய்வம் குலதெய்வமே. பிறப்பிலேயே சிலருக்கு அந்த அருள் அதிகமாக அமைந்திருந்தாலும் வழிபாடு இல்லாமல் அருள் நிலைக்காது. எனவே நம் முன்னோர்கள் காட்டிய பாதையில் நம்பிக்கையோடு குலதெய்வத்தை வழிபட்டு வாழ்வில் உயர்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா? KYR ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.